உலகமே தன் தம்பி தான் நினைச்சிட்டு இருக்க அந்த ரங்கநாயகி அம்மாளுக்கு மட்டும் இது தெரிஞ்சது. சுதர்சனத்தோட கதி என்ன ஆகும்? அங்க கொண்டு போய் வீசி எரிஞ்சிட்டு அந்த போக்கத்த பிராமணனை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். அது ஏ வம்ச விளக்கு. பஞ்சம் பொழைக்க வந்த பட்டினி பட்டாளங்களோட விட மாட்டேன். இனிமே நான் வாழக்கூடாது, வாழக்கூடாது. அக்கா, பத்தாது. கிருஷ்ணாவுக்காக வாங்கினது பத்தலையே. புதுசா வாங்கின நகையாச்சு. பத்துமா? இல்ல. சிம்பிள் ஒரு பத்திரம் கொடுத்தான்னு சொல்லி 2 lakhs வாங்கிட்டு போற சேடுகிட்டே ஞாபகம் இல்ல? உலகமே தன் தம்பி தான் நினைச்சிட்டு இருக்க அந்த ரங்கநாயகி அம்மாளுக்கு மட்டும் இது தெரிஞ்சது. சுதர்சனத்தோட கதி என்ன ஆகும்? சுதர்சன் மானத்தை நான் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். 2 லட்சம் புரட்டியே ஆகணும். ஐயோ, குறையுது. கடவுளே, கடவுளே, பத்தலையே. சுதர்சன் மானம் போயிட போதே. நான் காப்பாத்தி ஆகணுமே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? தங்க சிலையா நீங்க? பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டு பூஜை அறையில இருக்கீங்க. அம்மா சீதா உன்னை காப்பாத்துறதுக்காக ராமர் வில்லோட உன்னோட நிக்கிறாரு. என்னோட ராமனை காப்பாத்துறதுக்காக ஓ ராமனை நான் எடுத்துட்டு போறேம்மா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நமஸ்தே சேட்ஜி. हाँ नमस्ते नमस्ते. என் பேர் துளசி. तुलसी, बहुत अच्छा नाम. बैठो बैठो. இருக்கட்டும், பரவாயில்ல சேட்ஜி. இந்தாங்க சேட்டு, இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. எதுக்கு மேடம் சேட்டுக்கு பணம் தரான்? ஸ்ரீவத்சன் உங்ககிட்ட ஒரு பத்திரம் வச்சு பணம் வாங்கிட்டு போயிருக்காருல்ல, அதை மீட்ட வந்திருக்கேன். ஓ ஓ ஓ ஸ்ரீவத்சன் பத்திரம். அரே ஸ்ரீவத்சன் நீ என்ன வேணும்? நான் ஸ்ரீவத்சன் வீட்டுக்கு உறவாக போறவன். இனிமேதான் உறவாக போகிறீங்களா? சேட்டு புரிஞ்சுக்கிட்டான். நல்லா ஆவுங்கோ, நல்ல உறவு ஆவுங்கோ. பணக்கார இடத்துல இப்படி எல்லாம் ஆவறது சகஜம். சேட்டு புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ என்னமோ, எனக்கு ஒன்றும் புரியல.
சரி, பணத்தை எடுத்துக்கிட்டு ரசீதை கொடுங்க. என்னது ஸ்ரீவத்சன் வீட்டு பத்திரம் வைக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். இப்ப பத்திரத்தை மீட்டருக்கு நீங்க வந்திருக்கீங்கோ. ஆனா ஸ்ரீவத்சன் மட்டும் சேட்டு கடைக்கு வரல. அவர் வந்தா என்ன, வரலனா என்ன? உங்களுக்கு தேவை பணம் தானே, அதான் வந்துருச்சுல்ல. அது கரெக்ட், அது கரெக்ட். சேட்டுக்கு எப்பவும் கரெக்டா பணம் வந்தா போறோம். நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஸ்ரீவத்சன் நீங்க வரும்போது நீங்களே கொடுத்துருங்க. நான் அந்த ரசீதை மட்டும் எடுத்துட்டு போறேன். ஓ, நீங்கள் ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு போக முடியாது இல்லே? சரி சரி, நான் ஸ்ரீவத்சன் சாரை பார்த்தோன்னே கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு விஷயம் சேட், நீங்க அந்த பாலாஜியை நம்புறீங்களா? அரே, என்ன கேட்டு புட்டீங்கோ? அது ரங்கநாயகி அம்மா வீடு சொந்த கோவில் ஆச்சே. பாலாஜியை தரிசனம் பண்ண பிறகுதான் சேட்டுக்கு வியாபாரமே நல்லா நடக்குது. அப்போ அந்த பாலாஜி மேல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னம்மா? சத்தியம் பண்ணுங்க. வில்லங்கமா நான் எதுவும் கேட்க மாட்டேன், என்ன நம்புங்க. சரி, பாலாஜி மேல சத்தியம். என்ன சொல்லுங்க? நான் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டின விஷயம் இப்போதைக்கு ஸ்ரீவத்சனுக்கு தெரிய வேண்டாம். சமயம் வரும்போது நானே சொல்றேன். என்னம்மா இது? லட்ச லட்சமா பணம் கொடுத்துருக்கீங்கோ, அது யாருக்கும் தெரிய வேணும் சத்தியம் வாங்கி இருக்கீங்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என் வாழ்க்கையே புரியாத புதிரா இருக்கு. என்னம்மா சொல்றீங்கோ? அது ஒண்ணும் இல்ல. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அதான் தெரிய வேண்டாம்னு சொன்னேன். நான் வரேன் சேட்ஜி. நமஸ்தே நமஸ்தே. பணக்கார பையன்கிட்ட பணம் கொடுக்குற பொண்ணை பார்த்துருக்கேன். பணக்கார பையனுக்காக லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குற பொண்ணை இப்போதான் சேடு பார்க்குறான். சரி சரி, முன்னே வாங்கியிருப்பாங்கோ, இப்போ திருப்பி கொடுக்குறாங்கோ. அரே பகவான். ஏ ராம்லால், ये लेके जा रहे? எப்படி இந்த கோதண்டம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது? ஏற்கனவே அந்த ஆத்துக்காரங்களை கண்டாலே அம்மாவுக்கு ஆகாது. மூல்சந்தும் அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அவன் அம்மா கிட்ட மூச்சு விட்டா கூட நம்ம கதி அதோ கதிதான். மூல்சந்த் பணம் கொடுக்காம பத்திரத்தை தரமாட்டான். திடீர்னு 2 லட்சம் ரூபாய் புரட்டக்கூடிய கெப்பாசிட்டி வரை நமக்கு கிடையாது. நகையை வித்து பணத்தை புரட்டலான்னு பார்த்தா என் தர்ம பத்தினி இருக்காளே, அதான் அந்த ராட்சசி, கத்தி கதறி ஊரை கூட்டிடுவா. வேற வழியே இல்லை, அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அதான் சேஃப்டி. கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா, வேணு கோபாலா கோவிந்தா, விஜய கோபாலா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. தலைக்கு மேல கைய வச்சு சேவிச்சுக்கோ, தலைக்கு மேல கைய வச்சு சேவிச்சுக்கோ. பெருமாளை சேவிச்சுக்கோடா, பெருமாளை. என் பெருமாளா நீ? யார் இது? அம்மா, என்னடா ஸ்ரீவத்சா, என்ன விஷயம்? என்ன விஷயம்டா? உங்க அப்பா வந்திருக்கான். உன் பொண்டாட்டி ஏதாவது நெக்லஸ் வாங்கி கொடு, வைரத்தோடு வாங்கி கொடுன்னு தூபம் போடுறாளா? அப்படியே இங்க வந்து நைஸா கைய பிசைஞ்சு நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வேற என்னடா விஷயம் சொல்லு. ஆமா, உன் கை செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாடா? சுதர்சன் கிட்ட வாங்கிக்கோ. அதெல்லாம் வேணாமா? பின்ன எதுக்குடா உங்க அப்பா இவ்வளவு பெரிய பீடிகை போடுறான்? சொல்லு சொல்லு சொல்லுடா. நேத்து நீங்க இல்லாத போது மூல்சந்த் சேட்டு இங்க வந்து போயிருந்தான். அவன் எதுக்கு இங்க வந்தா? நான் அவனை வர சொல்லலையே. இல்ல, அவன் என்ன தேடிதான் இங்க வந்தான். என்னடா புதிர் போடுற? விஷயத்தை ஒழுங்கா சொல்லி தொலை. அம்மா, என் சகலபாடி கோதண்டம் ஒரு நிலப்பத்திரத்தை வச்சு 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். உன் சகலபாடிக்கு ஏது நிலமும் கிளமும்?
அவ குடும்ப சொத்தே அந்த கோயில் ஒண்ணுதானடா. அத வச்சுதானே அவ பூவாவே ஓடிட்டு இருக்கு. அந்த கோவில் நிலம் கூட நம்மளோடது. எதை வச்சு அவன் பணம் கேட்டான்னு தெரியலையே. எதை வச்சுடா கேட்டான்? அவன் அடமானம் வச்சது மாமா தேடின்னு இருந்தாரே அந்த பத்திரம். ஸ்ரீபெரும்புதூர் பத்திரமா? அது எப்படி அவன் கைக்கு போச்சு? அக்கா எப்படி போகும்? அவனே கூட திருடி இருக்கலாம், இல்ல நம்ம ஆத்துலேருந்து யாராவது திருடி அவன் கையில கொண்டு கொடுத்துருக்கலாம். போதும் போதும், டூ மச்சா பேசாதீங்க. நான் உன்னை திருட்டு குடும்பத்துல இருந்து வரல. ஏய், என்னடி செய்யறதை செஞ்சுட்டு என்னமோ அவன் எகிர்ற? சோத்துக்கு வக்கு இல்லாத குடும்பம் ஆடிக்கு வெள்ளி டம்ளர் கொண்டு வந்து கொடுக்கும் போதே நினைச்சேன், வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சு தும்பிக்கைய ஒடிச்சு நெய்வேத்தியமா? ஏன் சொத்தை திருடி அடமான வச்சு எனக்கே வெள்ளி டம்ளரா? திருட்டு கும்பல். இப்படி திருட்டு கும்பல்னு மொத்தமா சொல்லாதீங்க. எங்க அத்தை பேர் பண்ண தப்புக்கு எல்லாரையும் ஏன் திட்டுறே? ஆமா, உங்க அத்தி பேர் அப்படியே வந்து பீரோ சாவியை இடுப்புல இருந்து எடுத்து நேர போய் பீரோவை திறந்து பத்திரத்தை எடுத்துட்டு போனானா? அப்போ நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல வரேளா? ஏய், பின்ன பத்திரத்துக்கு கால் முளைச்சு தானா போயிருக்குமா? இன்னும் என்னென்னத்தை திருடி கொடுத்தியோ? போரும் போரும், அனாவசியமா பேசாதீங்க. அக்கா சொல்றதுல இப்ப என்ன தப்பு? நீங்க பேசாதீங்க, இது ஏன் குடும்ப விஷயம். ஏய், என்னடி உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு? இந்த குடும்பத்துல அவனும் ஒரு முக்கியமான ஒருத்தன் தான். திருடுறதையும் திருடிட்டு நியாயம் வேற பேசிட்டு இருக்கியா? என்னண்ணா இப்படி பார்த்துட்டு நிக்கிறேன்? உங்க பொண்டாட்டிய திருடின்னு சொல்றா. கல்லு பிள்ளையர் மாதிரி நிக்கிறேளே. இத பார் பத்மா, உங்க ஆத்துக்கு ஏதாவது தேவையா இருந்திருந்தா நேரடியா என்கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம். இப்படி திருடி இருக்கப்படாது. அப்படின்னா நீங்களுமா என்ன சந்தேகப்படுறே? ஏய் சிவச்சா, இனிமே இவ ஒரு நிமிஷம் கூட நம்ம மாட்டுல இருக்க கூடாது. வெளியே போ சொல்லு. இப்படி சொந்த வீட்லயே திருட துணிஞ்சவ நாளைக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. போ சொல்ல அவள. அம்மா, ஏய், என்னடா பொண்டாட்டி பாசம் தடுக்கிறதா உன்ன? நீ என்னடா போ சொல்றது? நானே சொல்றேன், போடி வெளியே. அம்மா நான் போடி. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை குழைச்சிட்டு எங்கேயோ கண்ட இடத்துக்கு தான் போய் தொலையுமா? மறுவேளை சோத்துக்கு வழி இல்லாதவளை மாட்டு பொண்டாக்கிட்டேனே. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். டேய் சுதசா, டிரைவரை கார் எடுக்க சொல்லு. இவளை அங்க கொண்டு போய் வீசி எரிஞ்சிட்டு அந்த போக்கத்தை பிராமணனை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். வாடி வாடி வாடிங்கற. ஏய் ஏய், அது ஏ வம்ச விளக்கு. பஞ்சம் பொழைக்க வந்த பட்டினி பட்டாளங்களோட விட மாட்டேன். ஒரு திருடி வளர்க்கிற புள்ள திருடனாத்தான் இருப்பான். இத பாரு, உனக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல இடம் இல்ல. வாடி வாடி. இல்ல, நான் வர மாட்டேன். வாடிங்கற கூடாது. ரங்கா, என் குழந்தை. அம்மா, ரங்கா. அப்பா, சமையல் அடுத்து சீக்கிரம் சாப்பிட வாங்கோ. நேத்து ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு இன்னைக்கு பாரணை இல்லையா, அதனால வத்த குழம்பு, அகத்திக்கீரை, அப்பளம்லாம் சுட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் சாப்பிட வாங்கோ. சரிம்மா, மத்தியானம் பண்ணிட்டு வரேன். ஆமா, கோதண்டம் சாப்பிட்டாலும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கார். சரிம்மா, இந்த பஞ்ச பாத்திரம் கொலை பாத்திரம்லாம் எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன்ப்பா. ஐயோ பத்மா, ஓய் பட்டாச்சாரி, என்ன என்னைய பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்கீர்? பொய்யும் பொணச்சுருட்டுமா? ச்சே, வெக்கமா இல்ல உமக்கு? சம்மந்திமா, ஏய் சம்மந்தி, அந்த முறைய சொல்லி கூப்பிடுற மாதிரியா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீர்? திருப்பாவை கத்து கொடுத்தீரா இல்ல திருட கத்து கொடுத்தீரா? ஆழ்வார் பாசுரம் கத்து கொடுத்தீரா இல்ல அடுத்த சொத்தை அபகரிக்க கத்து கொடுத்தீரா? திவ்ய பிரபந்தமும் கத்து கொடுத்து கூடவே திருட்டையும் கத்து கொடுத்துட்டீரே. என்ன சம்மந்திமா சொல்றேன்? பத்மா திருநாளா? பத்மா, என்னம்மா அது? அப்பா, நான் எதுவும் திருடலப்பா. இவங்க தான் என்னென்னமோ சொல்றா. சீ, வாய் மூடு. ஏயா, இப்படி பொண்ணை விட்டு திருட சொல்லி அந்த காசுல உடம்ப வளர்க்கிறீரே, நீரெல்லாம் ஒரு மனுஷனா? பெருமாளே,
உம்மா கையால பெருமாளுக்கு ஆராதனை அபிஷேகமா? சம்பந்தம் இல்லாம நீங்க பேசுறது தலையும் புரியல வாலும் புரியல. என்னடி நான் என்ன மீட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாம் விவரம் சொல்லவா வந்திருக்கேன்? உன் ஆம்படையா வெள்ளி பாத்திரம் கொடுத்த கையோட சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டான். என்னம்மா சொல்றேன்? எடுத்து கொடுத்தவ யார் தெரியுமா? இதோ நிக்கிறாளே உன் அருமை தங்க. ஆமா, இன்னும் அந்த வீட்ல இருந்து என்னென்ன வந்திருக்கு சொல்லு. நன்னா இருக்கு ஓய். அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு இப்படியே ஒண்ணா சேர்த்துட்டு இருக்கீரா? ஆமாண்டம்மா, எதையும் சொல்லிடாதீங்க. நான் மானஸ்தன். பெரிய மானஸ்த. திருடின சொத்துல மாப்பிளைக்கு சீர்னு வெள்ளி டம்ளர் கொடுத்து அனுப்பினீரே, நீரெல்லாம் ஒரு நஸ்த. பாருங்க, சும்மா பேசாதீங்கோ. அது எங்க ஆத்துக்காரர் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வாங்கினது. வாங்குவா வாங்குவாண்டி வாங்குவா உங்க ஆத்துக்கார். இத பாரு, அந்த மூல்செது கிட்ட போய் கேட்டு பாரு, எப்படி வாங்கினான்னு தெரியும். என்ன சொல்றேன்? என்னண்ணா இது? அவ என்னென்னமோ சொல்றா, நீங்க பேசாம வாய மூடி நின்னு இருக்கு. நாம ஏழன்னு அந்த அம்மா வாய்க்கு வந்தபடி என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கா. ஏய், சும்மா வாய மூடின்னு கேட்டு இருக்கேன். நான் தான் உழைச்சு சம்பாதிச்சுன்னு சொல்ல வேண்டியதானா வாக்கிட்ட? ஏண்டா வாயை திறந்து சொல்லேண்டா. எப்படி சொல்லுவான் ஓய், எப்படி சொல்லுவான்? திருடி கொடுத்தவளும் பேச மாட்டா, அத வச்சு காசு பண்ணவனும் பேச மாட்டான். இத பாரு பட்டாச்சாரி, அடுத்த பொண்ணையும் எங்களை மாதிரி பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வையும். அவளும் திருடி கொண்டு கொடுப்பா. ஆயுசுக்கும் நீர் உட்காந்து நன்னா சாப்பிடலாம். இந்த பாரு, உம்ம பொண்ணை கொண்டு விட்டுட்டேன். அக்கம் பக்கத்துல ஏதாவது திருடி கொண்டு கொடுப்பா. அத வச்சுட்டு குடும்பத்தை நடத்தும். ஓடி. பத்மா, என்னம்மா நடந்தது? இன்னும் என்னப்பா நடக்கணும்? இந்த ஆத்துல நான் ஒருத்தியாவது வசதியான குடும்பத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழறது என் அக்காவுக்கும் அத்தை பேருக்கும் பிடிக்கல. பத்மா, நீ என்னடி சொல்ற? பின்ன என்னக்கா, அத்தை பேர் எங்க ஆத்துக்கு வந்து அந்த பத்திரத்தை திருடி அத அடமானம் வச்சு 2 லட்சம் ரூபாய் வாங்கி வேலை கிடைச்சிடுதுன்னு உங்ககிட்ட போய் சொல்லி இருக்காருக்கா. அந்த பத்திரத்தை நான் தான் அத்தை பேருக்கு திருடி கொடுத்தேன்னு என் மாமியார் என் தலையில திருடி பட்டம் கட்டி என் ஆத்த விட்டே துரத்திட்டான். ஏன் அத்தை பேர் இப்படி செஞ்சேன்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் என் குடி இப்படி கெடுத்தேன்? பத்மா, நான் சொல்றத கேளுமா. நீங்க பேசாதீங்கப்பா. உங்க அக்கா பையன் திரும்பிடுவான்னு சொல்லி எங்க அக்கா தலையில கட்டி வச்சு என் அக்காவோட வாழ்க்கையை குட்டிச்சவர் ஆக்கிட்டேன். இன்னைக்கு இந்த குடிகாரனால என் வாழ்க்கை சதைச்சு நடு ரோட்ல வந்து நிக்கிறேன். இந்த ஆளை இந்த ஆத்துல வச்சுட்டு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறோம்னு எனக்கு தெரியலப்பா. அப்படி பத்மா, உன் வாழ்க்கைய நான் கெடுப்பேனம்மா. எல்லாம் விதிமா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ அதுதான் இப்போ மாப்பிள்ளை சம்பந்தி ரூபத்துல வந்து கால சுத்துற பாம்பா சுத்திக்கிட்டு இருக்குமா. இப்படி வாங்க முடிந்து கல்லூனி மகன் மாதிரி நின்று இருக்கேன். என் வாழ்க்கை தான் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. இப்ப என் தங்கையோட வாழ்க்கை இப்படி பண்ணணுமா நீங்க? அது இல்ல வைஷ்ணவி, எனக்கு வேலை இல்லைன்னு. அதுக்காக இப்படி வீடு போகுது ஒரு பத்திரத்தை திருடணுமா? லட்சாதிபதியா வாழ்ந்துட்டு இருந்த என்ன வாழ வெட்டியாக்கி இப்படி ஊர் சிரிக்க வச்சுட்டே. நேக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு. இனிமே நான் இந்த ஊருக்குள்ள எப்படி நடமாடுவேன்? இதோ போற பாரு, இவ புக்காத்துல திருடி பிறந்தாத்துல கொடுத்துட்டான்னு இந்த ஊரே என்ன காரி துப்போம். இனிமே நான் எப்படி வாழ்வேன்? எப்படி வாழ்வேன்? இனிமே நான் வாழக்கூடாது, வாழக்கூடாது. அக்கா, அக்கா,
என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சுட்டா. நான் தனியா இனிமே நான் வாழக்கூடாது. வேண்டாம் பத்மா.